வாழ்ந்து பாருங்கள். அந்த துவாவை மட்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு. எல்லோரும் மணமகனையும் பிடித்து விட்டு சொல்லுவார்கள், பரக்கத்துக்குரிய துவா, பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும், குழந்தையால் உங்க சொத்து எல்லாத்திலும் பரக்கத்து செய்யட்டும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, மன் அஹப்பன்னா ஷைலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யா ரசூலல்லாஹ்? ரசூல் அப்படி நின்று என்னட்ட கேட்டா நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன், என்ன நினைப்பாங்க ஆட்கள், எப்படி சொல்றது, யார சொல்றது, எவரை சொல்றது, நிறைய பிரச்சனை வரும். ரசூல்லா உம்மா மௌத்து, வாப்பா இல்ல, எடுத்தெடுப்புல ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆயிஷாண்டாங்க. யார் ரசூலல்லாஹ் மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார்? ஆயிஷாண்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதற்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை, ரசூல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது. ஆயிஷா நாய் வஃபாத்துக்கு பிறகு பேசுறாங்க, வந்து கேட்கறாங்க இந்த லமம், அதாவது தொட்டால் உது முறியுமா, இந்த பிரச்சனைகள் பத்தி மஸ்அலா. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த சபையில ரசூலுல்லாஹ் உது எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்கள் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு. அப்ப சபையில் இருந்தவர்கள் கேட்கிற ஆயிஷா நாய் பார்த்து, அது நீங்க தானே, அந்த மனைவி நீங்க தானே? ஆயிஷா நாய் வெக்கமாக சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அனுதினமும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி என்னோடு இருந்தார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷா என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷா என்னை கூப்பிடுவார்கள். நான் மாதவிடாய் விளக்கில் அதிலே துடிப்பேன், வருத்தத்தில் இருப்பேன். ரசூலுல்லாஹ் அந்த கோப்பையில் குடித்து விட்டு, ஆயிஷ் எங்க வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள். அதை சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை காட்டினார்கள், அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே. அதனால் தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்வது, கற்பனை பண்ணி பாருங்க, அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டிவிட்டு போகணும், அதான் உண்மையான அன்பு. அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார் கைய, ராஜா ராஜா ஒழுங்கா வாழ்ந்துரு ராஜா, இந்த சொத்துக்களை ஒழுங்கா பிரிச்சிரு, எனக்கு துவா செய்யன்னு சொல்லுவாரு. அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லி இருப்பார், அது எல்லாம் மறந்த ஒருவர் வாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள். கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம். சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது, உணர்வு இருக்காது. அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது, எங்க தலையணை இருக்குன்னு தெரியாது, எப்படி காலை விரிச்சு தூங்குறான்னு தெரியாது. ஐசியூல பட்டை போட்டு என்ன மாறி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாறி, சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு வேதனை உண்டு என்று இருக்கிற நேரம் நான் பெட்ல படுக்கிறேனா, பிலோல படுக்கிறேனா, பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிற ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதன் உட்கார்ந்து